அண்ணனை பத்தி ஒரே சொல்லட்டுமா? சொல்லுப்பா. சீரியஸாவே மிடில் கிளாஸ் பசங்களோட மிரர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அண்ணன் வந்து எல்லாருக்கும் பிடிக்கும். சீரியஸாவே சூப்பர். பேசிட்டே போலாம் அண்ணன் பத்தி. நான் விடிய விடிய பேசுவேன் உண்மையிலே. ஒன்னும் அவ்வளவு வச்சிருக்கேன். பட் இங்க வேணாம், அண்ணன் முடிச்சிட்டாரு பாத்தீங்க. அதாவது எல்லா இடத்துலயும் ஒரு காட்ஃபாதர் ஃபிகர் இருப்பாங்களா, அப்படி இந்த டிஜிட்டல் இண்டஸ்ட்ரிக்கான ஒரு காட்ஃபாதர் ஃபிகர்னு ஒரு சொல்லலாம். தேவைப்படக்கூடிய நேரத்துல எந்த டிஜிட்டல் கிரியேட்டருக்கு என்ன வந்தாலும் உடனடியா போகக்கூடிய கால் இவருக்கானதா தான் இருக்கும். தொடர்ந்து இந்த இண்டஸ்ட்ரியை பெருசாக்கணும் அப்படின்னு நினைச்சு தொடர்ந்து உழைச்சுக்கிட்டே இருந்த ஒருத்தர் இன்னைக்கு சினிமாவிலையும் முத்திரை பதிக்கக்கூடிய கேரக்டர்ஸை தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்காரு. இட்ஸ் டைம் டு வெல்கம் பிரசன்னா அண்ணன். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, அவர் ஒண்ணு பண்ணார்ல. ஆனா நீ சுடு பண்ண அண்ணன் கேட்கலாம். உண்மையான ஒருத்தர் ஒரு விஷயத்த ஸ்ட்ராங்கா இருக்கலாம், இல்ல ரெண்டு விஷயம் ஸ்ட்ராங்கா இருக்கலாம். ஆக்டிங், ரைட்டிங், பாடி லாங்குவேஜ், அப்புறம் ஸ்பான்டினியஸ், டைலாக் டெவலப்மெண்ட், ஸ்டோரி, இப்படி எல்லா விஷயத்துல 100% ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒரே ஆளு நம்ம அண்ணன் மட்டும் தானே. அந்த அளவு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஆளு. அதெல்லாம் தாண்டி ஒன்றும் இல்ல, அது ஏதாவது ஒன்னையாவது உருப்படியா பண்ண முடியுமான்னு பாத்துட்டு இருக்காங்க. போன இன்டர்வியூ வரைக்கும் இது என்னோட டைலாக். நான் உண்மையில கோயம்புத்தூர் ஸ்லாங் அதிகமா பார்த்தது இல்லைண்ணே. நான் முதல்ல கோயம்புத்தூர் ஸ்லாங் நிறைய ரசிச்சு பார்க்க ஆரம்பிச்சது நெக்லெக்ஸ் வீடியோல தான். அதுல விதை அண்ணன் போட்டது. அண்ணன் பார்க்க ஆரம்பிச்ச அந்த ஸ்லாங்ல தான் கோயம்புத்தூர் பிடிக்க ஆரம்பிச்சது. ரொம்ப பிடிக்கும். அதாவது சென்னை தான் டிஜிட்டலினுடைய மையம்னு அப்ப இருந்த சூழலை உடைச்சது வந்து நெக்லெக்ஸ். அதுக்கப்புறம் எல்லா ஊர்களையும் போய் இன்னைக்கு எல்லா மூலை முடுக்கல்ல இருந்தும் நல்ல கிரியேட்டர்ஸ் உருவாகி வந்துகிட்டே இருக்காங்க. தேங்க்யூ ஃபார் தட் நெக்லெக்ஸுக்கும் பிரசன்னா அண்ணனுக்கும். ஜெனிசனை பத்தி நான் லிஸ்டே கொடுப்பேன். நான் எது புரியல? ஜெனிசனை பத்தி நான் ஒரு லிஸ்டே போடுவேன். நான் லிஸ்டே கொடுப்பேன். ஓகே, சீரியஸா. அதாவது சினிமா இருக்கு இல்ல இல்ல ரொம்ப ஏன்னா இது கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆகும் பாருங்க, நல்லா இருக்குது. சினிமா இண்டஸ்ட்ரியில கேரக்டர் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, இப்ப இருக்காங்க நிறைய பேர். ஆனா காமெடி பண்ற கேரக்டர் ஆர்டிஸ்ட் இப்ப கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இப்ப மயில்சாமி சாரு, நாசர் சாரு, வடிவேல் சார்லாம் செம்மையா கேரக்டர் பண்ணுவாங்க. அதுல காமெடி பண்ண ரசிப்பாங்க. இந்த இடத்துல நம்ம கிடைச்ச பொக்கிஷன் தான் ஜென்சன் அண்ணன். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் காமெடி பண்ண சீரியஸா சொல்றேன். இனிமே சினிமாவுக்கு பொக்கிஷம். நான் உங்க டயலாக் வச்சே சொல்றேன். ஷார்ட்டா சொல்றேன். ஷார்ட்டா பொக்கிஷ். பொக்கிஷ் பொக்கிஷ்னே பொக்கிஷ் பொக்கிஷ் பொக்கிஷ்னே பொக்கிஷ்னே பொக்கிஷ்னே. இப்போ நான் சொல்றேன் உங்க டயலாக் வச்சே. சினிமால அண்ணன் இனிமே ஃப்ரீயா இருக்கு தான் சாமிக்கு விட்டுட்டாரு. இனிமே ஒரு பிஸி மட்டும் தான். ஏய் வரே வாவ். நல்லா இருக்குல? நல்லா பாரு. என்னடா தான் நின்னுங்க டிஜே அந்த பொட்டு வச்ச தொட்டு தொட்டு இழுத்து வரோ ஜோரான சங்கரத